பிரச்சனைக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்லி தான் மக்கள் நம்மகிட்ட வராங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன குடுக்காம, இன்னும் அதோட ஒரு பெரிய பிரச்சனைய அவங்களுக்கு எடுத்து குடுத்து, அவங்கள வாழ்க்கையவே நம்ம வந்து முடிக்கிறவங்களா, பல ஊழியக்காரர்களும், பல விசுவாசிகளும் இப்ப மாறிட்டு வர காலமா இருக்கு. அதனால நல்ல ஆலோசனைய குடுக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி ஆலோசனை இல்லையா, வாய மூடிட்டு நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமா. எப்ப நம்ம ஆலோசனை சரியா குடுக்க முடியாதுன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்டயே நமக்கே ஒண்ணும் தெரியாது அப்படின்னா, நம்ம யாருக்கும் ஆலோசனை குடுக்க முடியாது. இன்னொன்னு ஆலோசனை கேட்டு வர்றவங்க மேல நமக்கு எந்த ஒரு அன்பும் இல்ல. இவன் எப்படியும் போட்டும். இவன் இப்படி செஞ்சவன் தானே. இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டாடா நீ என் சர்ச்சுக்கு தொலைல வந்துட்டு இருந்த. அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, கண்டிப்பா அவங்களுக்கு எந்த ஒரு ஆலோசனையும் நம்மளால குடுக்க முடியாது. அப்புறம் வந்து நமக்குள்ள ஒரு பதட்டம். "ஐய்யய்யோ! இப்படி ஒரு பிரச்சனையா? என்ன செய்யறது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேத்துக்கு ஃபோன் போட்டு, "இப்படி ஒரு பிரச்சனை என் சபை விசுவாசிக்கு இருக்கு. என் பிரதருக்கு ஒருத்தருக்கு இருக்குன்னு" சொல்லி ஒரு 4 பேத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டோம்னா, நாறி போயிரும். அவரோட வாழ்க்கை நாறி போயிரும்.